தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டும் உங்களை இந்த நம்பிக்கையின் மறைபொருள் என்னும் சிந்தனையோடு, திருப்பலியின் சிந்தனையோடு, திரு வழிபாட்டு முறையின் சிந்தனையோடு ஒரு வருடத்திற்கு பிறகு சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாம் சிந்திக்கப் போவது வாசகம் வாசிப்பவர் யார்? வாசிப்பவர் அப்படின்றத விட இன்னும் அழகாக சொல்லணும்னா அறிவிப்பவர். பிகாஸ் இட் இஸ் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். வாசகங்கள் வாசிப்பவர் இல்லை அறிவிப்பவர் யாராக இருக்க வேண்டும்? நற்செய்தியை அறிவிப்பவர் அது கண்டிப்பாக ஒரு டீக்கன், திருத்தொண்டர் திருப்பலியில் இருந்தால் டீக்கன் தான் வாசிக்கணும். இனி மெயின் குருவானவர், செலப்ரண்டை தவிர்த்து வேறு குருவானவர்கள் இருந்தால், டீக்கன் இல்லை என்றால் அந்த குருவானவர்களில் யாராவது ஒரு ஆள் வாசிக்கலாம். திருத்தொண்டரும் இல்லை, மற்ற குருவானவர்களும் இல்லைன்னா திருப்பலியை நிறைவேற்றும் குருவானவர் வாசிக்க வேண்டும். ஒரு குருவானவரோ ஒரு திருத்தொண்டரோ தான் நற்செய்தி நூலிலிருந்து நற்செய்தியை வாசிக்க வேண்டும். மற்ற வாசகங்கள், முதல் வாசகம் தியான பாடல், இரண்டாம் வாசகம், இது யார் வாசிக்க வேண்டும்? கத்தோலிக்க திரு அவையில் திருமுழுக்கு பெற்றவர்கள், பொதுநிலையினர் யார் வேண்டுமானாலும் வாசிக்கலாம். லெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்கள வாசிக்கலாம். ஆனால் கத்தோலிக்க திரு அவையில் திருமுழுக்கு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். சில திருப்பலியில் இதற்கு தகுதியானவர்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சில டைம் அப்படியும் வரலாம். அப்போ முதல் வாசகம், இரண்டாம் வாசகம், மூன்றாவது வாசகம், அதாவது நற்செய்தி வாசகம் எல்லாமே அந்த குருவானவரை வாசிக்க வேண்டும். தகுதியானவர்கள் இல்லைனா தகுதியானவர்கள்னா திருமுழுக்கு பெறாத யாராவது இல்லைனா அந்த மூன்று வாசகங்களையும் வாசிப்பவர் அந்த குருவானவரே ஆக இருக்க வேண்டும். இதுதான் வாசகம் வாசிப்பவருடைய அந்த கண்டிஷன். இனி வாசகம் வாசிக்கிறவங்க, முதல் வாசகம் ரெண்டாவது வாசகம்லாம் வாசிக்கிறவங்க இருக்கீங்க. அந்த வாசகம் வாசிக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்துட்டு வர வேண்டும்? இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அந்த வாசகத்துக்கு ஜஸ்ட் ஒரு நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் முன்னால் சாக்ரிஸ்டியில் வந்து பார்த்து வாசிப்பது அல்ல. சிலவங்க இது எதுவுமே ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாமல், ஒரு தயாரிப்பு இல்லாமல் நேரடியாக வந்து வாசிக்கிறவங்க இருக்கீங்க. அப்படி செய்யக்கூடாது. ஏனெனில் இது ஒரு திறமையிலிருந்து வருவது அல்ல, இது ஒரு பொறுப்பு அல்ல, இது ஒரு அழகுக்காக வாசிப்பது அல்ல. இது ஆண்டவருடைய அழைப்பு. அந்த திருப்பலியில், திருவழிபாட்டு முறையில் வாசகம் வாசிக்க ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அந்த வாசகத்தை வாசிப்பதற்கு, சப்போஸ் இஃப் யூஆர் அசைன்ட், ஒன்றாவது வாசகமோ இல்லை தியான பாடலோ இல்லை இரண்டாவது வாசகமோ உங்களுக்கு அசைன் பண்ணியிருக்கிறாங்கன்னா, வெல் இன் அட்வான்ஸ், முந்தின நாளோ இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாலே உங்களுக்கு அசைன்மெண்ட் கிடச்சிடுச்சுன்னா தயவு செய்து அந்த ஒரு வாரம் முழுக்க அதை வாசித்து பாருங்கள். பல முறை வாசித்து பாருங்கள். ஏன் பல முறை நான் வாசிக்க சொல்கிறேன்? நீங்கள் பல முறை வாசிக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த இறை வார்த்தை உங்களோடு பேசும். ஸோ யூ ஆர் நாட் ஓன்லி ரீடிங் த வேர்ட், ப்ராக்டிஸிங் த ரீடிங் ஆஃப் த வேர்ட், பட் யூ ஆர் ப்ரேயிங் வித் த வேர்ட் ஆஃப் காட். நீங்கள் பல முறை வாசிக்கும் பொழுது வாசகத்தில் ஆண்டவர் உங்ககிட்ட என்ன பேச விரும்புகிறாரு, அந்த மக்கள்கிட்ட என்ன பேச விரும்புகிறாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு புரியும். புரியும் பொழுது ஆண்டவர் அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டியதை உங்கள் மூலமாக கொடுக்க விரும்புகிறார். அழகாக வாசிப்பதில் மட்டுமல்லங்க, ஆழமாக வாசிப்பதிலும், அதனுடைய அர்த்தம் தெரிந்து வாசிப்பதிலும், அபிஷேகமாக வாசிப்பதிலும் அதனுடைய பொருள் அடங்கி இருக்கு. அதனால நீங்கள் பல முறை நீங்கள் அதை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்ககிட்ட கண்டிப்பாக பேசுவார். ஸோ யூ ஆர் ரீடிங் த வேர்ட், யூ ஆர் ப்ரேயிங் வித் த வேர்ட். அதனால தான் சொன்னேன், பல முறை நீங்கள் வாசித்து பாருங்கள். இனி அந்த பல முறை வாசிக்கும் பொழுது, அந்த உயிருள்ள வார்த்தை உங்ககிட்ட பேசும் பொழுது நீங்கள் அறிவிக்கிறீர்கள். அந்த திருப்பலியில், திருவழிபாட்டு முறையில் அறிவிக்கும் பொழுது நடப்பது என்ன தெரியுமா? நீங்கள் அந்த குரல் வளத்தோடு எப்படி எங்கெல்லாம் அதனுடைய டோன் மாற்றணும், ஸோ த ஹோல் கம்யூனிகேஷன் நடக்கும். எல்லா விதத்திலையும் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறத அந்த மக்களுக்கு உங்களால் சொல்ல முடியும். எங்கேயுமே நீங்கள் எதையுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. உங்களுடைய வாசகம் ஒருவருக்கு ஆண்டவர் சொல்லுவதை கொடுப்பதாக இருக்க வேண்டும். அது விசுவாசம் வளர்ப்பதாக இருக்க வேண்டும். It should increase faith. It should inspire in faith those who listen to you. உங்களை கேட்பவர்கள், ஏன்னா பைபிள் சொல்லுது இல்லையா, கேட்க செவியுள்ளவர் கேட்கட்டும். அப்போ அவங்க கேட்குற மாதிரி நீங்கள் வாசிக்கணும்.
உங்க புரிகிற மாதிரி நீங்க வாசிக்கணும். உங்களுடைய ஆடை அலங்காரம் அல்ல, மாறாக உங்களுடைய ப்ரிப்பரேஷன் இன் ப்ரேயர் அண்ட் ரீடிங் மேட்டர்ஸ் அ லாட். இனி இந்த வாசகம் புத்தகம் எங்கிருந்து கொண்டு வரணும்? நீங்க வரும்போதே தூக்கிட்டு வரணுமா? நீங்க வாசி முடிச்சுட்டு அப்படியே கொண்டு போயிடலாமா? கிடையாது. நீங்க இதற்கு ஒரு ஆதாரம் நீங்க பார்க்கணும்னா லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 17வது திருவசனத்துல இயேசு வளர்ந்து அவருடைய சொந்த ஊருக்கு வரும்பொழுது, சினகோகுக்கு வரும்பொழுது வசனம் அழகாக சொல்லும். அவர் வாசிக்க எழுந்து வந்தார். வாசக மேடைக்கு கிட்ட வந்த பொழுது அந்த சுருளேடு அவருக்கு கொடுக்கப்பட்டது. இனி வாசிச்சு முடிப்பார். 20வது வசனத்துல அவர் அதை வாசித்த பிறகு ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்து விட்டு சென்றார். ஸோ வாசகம் அந்த நூல் அப்படின்றது இட் இஸ் யூ ஆர் ரிசீவிங் ஃப்ரம் த கம்யூனிட்டி அண்ட் யூ ஆர் கிவிங் டு த கம்யூனிட்டி. உங்களுடைய அந்த சமூகத்திலிருந்து பெறுகிறீர்கள், சமூகத்திற்கு கொடுக்கிறீர்கள். திருச்சபையிலிருந்து பெறுகிறோம், திருச்சபைக்கே கொடுத்துட்டு போகிறோம். அதனால் நீங்கள் அதை தூக்கிட்டு வரக்கூடாது, எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஆம்போல வாசக மேடையில் அது வைக்கப்பட்டிருக்கு என்பதே அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? திருச்சபை உங்களுக்கு கொடுக்குது. வாசித்து முடிச்சுட்டு நீங்கள் அங்கேயே வாசக பீடத்திலேயே அதை வைத்துவிட்டு போக வேண்டும். மறந்து விடாதீர்கள், உங்களுடைய வாசகங்கள் நீங்கள் வாசிக்கும் பொழுது மக்களுடைய மனதிலே ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறாரோ அதை பேசுகிறீர்கள். பேசும் பொழுது மனமாற்றங்கள் ஏற்பட வேண்டும், விசுவாசத்தில் வளர வேண்டும். இதற்காக தாங்க உங்களை வாசகம் வாசிக்க ஆண்டவர் அழைப்பு விடுகிறார். அது ஒரு உங்களுடைய அழகை காமிக்கவோ, உங்களுடைய ட்ரெஸ்ஸினுடைய ஆடை அலங்காரங்களை காமிக்கவோ, பட்டினுடைய மேன்மையை காமிக்கவோ, பகிட்டை காமிக்கவோ கிடையாதுங்க. உங்களுடைய பக்தியையும் ஆராதனையும் காண்பிப்பதற்காக என்பதை மறந்து விடாதீர்கள். வெறும் ஒரு பொறுப்பல்ல, அது ஒரு அழைப்பு என்பதை மறந்து விடாமல், இனி உங்களுக்கு வாசகம் வாசிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஒரு வாரம் முழுக்க வாசிச்சு பாருங்க. ஒரு வாரம் முழுக்க அந்த வாசகத்தை வைத்து ஜெபித்து பாருங்க. இறைவன் உங்களையும் உங்கள் மூலமாகவும் ஆசீர்வதிக்கட்டும். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you.